உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம், ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது நான் தான். உங்களுக்கான எக்ஸ்பர்ட் யார்? ஒரு ஃபீல்டில் ஒரு டாக்டர் இருக்காருன்னா இருதயத்துக்கு மட்டும் ஒரு டாக்டர் படிச்சிருப்பார், அவர் தான் இருதய ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட்னா யார்? அது நான் தான். அதனால் உலகத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஸோ இதில் சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. ஏன்னா காரணம் என்ன, விருச்சிக ராசிக்காரர்களுக்காக பெரிய டீப் ஸ்டடிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த ஆடி மாதத்திலே 5 கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 5 கூடியன் வக்கரம் பெற்றார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்காரா? சரி, சில பேர்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டா தடுக்க யார் இருந்தாலும் தடுக்க முடியாது. அப்பையன் கொடுத்தா கொடுத்தது தான். இந்த விஷ்ணுமாயா மாதிரி தெய்வங்கள் அதான் அப்பையன் கொடுத்தா கொடுத்தது தான். 5ஆம் இடத்திலே சனி பகவான் முடிவு பண்ணிட்டார், உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணது தான். 7 கூடிய சுக்கிர பகவான் 12 கூடிய வரும் நீச்சம். சந்தோஷம். ஆடி மாதத்தில் எது நடக்குதோ இல்லையோ என்ன நடக்கும்? தொழில் விருத்தியாகும், அபிவிருத்தியாகும். சரி, இந்த பாயிண்ட் அப்புறம் பேசுவோம். ஸோ 6 கூடிய செவ்வாய் பகவான் 8இல் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜ யோகம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திருப்பம் ஏற்பட போகிறது. செவ்வாய் 6 கூடிய கடன் அடைய போகுது. விருச்சிகராசிக்காரர்கள் நிறைய கடன் வச்சுருக்கேன் சார். ஏன் சார் கேட்குறீங்க? 1 2 1 2 காரணம் கடன்கள் 100 கேட்டால் சொல்வேன். இந்த மாதிரி 6 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கும்போது நேற்று அப்ளிகேஷனில் கூட போட்டு ஃபஸ்ட்டாலாம் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் திறந்தே 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கடன் வாங்கிட்டீங்க. அந்த மாதிரி நிறைய கடன் வாங்குகிற பிரச்சனை இந்த மாதம். போன மாதம் அந்த மாதிரி ஒரு ட்ரை மாதம் எதுவுமே இல்லை. இதைத்தான் அதுக்கு முந்தின மாதமும் சொன்னோம். இப்படியே ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் ட்ரை மாதம் எந்த மாதம்தான் நமக்கு வெட்டு மாதம்னு தெரில. ஸோ அப்போது 6 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது கடன்கள் அந்த கடனை அடைச்சிருவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு வெறி வரும். ஸ்பினாச் சாப்பிட்ருவீங்க. ஸ்பினாச் சாப்பிட்டு உங்களுக்கு தெம்பு வந்துடும். பழைய கார்ட்டூன்லாம் பார்த்துருங்க, இல்லை அந்த ஸ்பினாச் சாப்பிட்டு அப்படி ஆகிடுவீங்க. பார்த்து ஸ்பினாச். திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 20 மணி நேரம் வேலை செய்வீங்க. டபுள் ஓட்டி டபுள் ஷிஃப்ட்லாம் பார்த்து எப்படியா அந்த காசை கொண்டு வந்து கடன் அடைச்சிருவீங்க. இந்தாடா இந்த 10,000 காசுக்காக தானே நான் 10 தடவை ஃபோன் பண்ணேன், இந்த டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருவீங்க. குருஜி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் காமெடியாக இருக்குது. 10,000 காசு அவங்க திருப்பி கொடுத்துடலாம், எனக்கெல்லாம் 10 கோடி காசு இருக்குது. இது பாருங்க, எது எப்படியோ யானைக்கு ஒரு கரும்பு காடே போதாது, எறும்புக்கு ஒரு சின்ன கரும்பு ஒரு சர்க்கரை துகள் போதும். அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கடன். நீங்கள் உங்கள் லெவலில் புரிஞ்சுக்கோங்க. இப்போது 9லேயே குரு பகவான் உச்சம். என் வீட்டில் மனைவி கூட சொன்னான், விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு உச்சங்கிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. 9ஆம் இடத்துல குரு உச்சம். இப்போ தாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். வந்ததுலேருந்து எங்கே வேலை பார்க்க விட்டீங்க? வந்ததுலேருந்து கோச்சாரப்படி எல்லாம் ட்ராவலிங்லேயே இருந்தாங்க. இப்போ தான் உருப்படியாக குரு பகவான் உச்சம் பெற்ற ராசியை பார்க்கிறார். கமான் விருச்சிக ராசி, கமான் உங்களை தான் பார்ப்பேன் அப்படின்னு உங்கள் உடம்பை பார்க்குறாரு. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் சரி, ஸ்கின் டிசீஸ் வந்திருக்குமே உங்களுக்கு, இந்த மாதமெல்லாம் ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கும். காரணம் சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். நீச்சமாகும்போது இங்கே தான் ஒரு பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அது அப்புறம் வரேன். ஸோ இப்போ இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார்? 7ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் புதனோடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்பா வழி சொத்துக்கள் வரும், அப்பா நல்ல அனுகிரகம் கிடைக்கும், அப்பா நல்ல உதவிகள் கிடைக்கும், அப்பாவோட கம்பெனி நீங்கள் பார்த்துப்பீங்க போன்ற நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கும். வாரிசு பட சரத்குமார் உங்கள் அப்பாவா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் நீங்கள் தான் வாரிசு பட விஜய். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கி உங்கள் அப்பா டஃப் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா உங்களை பாராட்டுவார். வெரி குட், கடைசி வரைக்கும் அப்போ என்னை நீ ஏற்றுக்கவே மாட்டியாடா, நீங்கள் தான் இப்போ இது மாதிரிலாம் சொல்லி உங்கள் எமோஷனல் சீன்லாம் வரும். அது வரைக்கும் போதும், அதுக்கப்புறம் போக வேண்டாம். ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். 9ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும்போது அதிர்ஷ்டம் வரும். சும்மாவாக நீங்கள் விளையாட்டுக்காக லாட்ரி வாங்கினேன் சார், பார்த்தா ஜெயிச்சிட்டேன். மலேசியா வாழ் நண்பர்கள், சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, குருஜி டெல்மி த லோட்டே நம்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். லாட்ரியில் ஜெயிக்கிற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 9 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் அப்போ என்ன வித்தியைகளில் நல்ல புதுசாக படிப்பீங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள்
அடிக்கடி என் நண்பர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்போ டயர்டாக இருக்கோ அப்போ என்ன செய்யணும், மனசு டயர்டாக இருந்தால் என்ன செய்யணும், படிக்கணும் படித்தா மனசு டயர்டெல்லாம் சரியாயிடும். படிப்பு மட்டும்தான் அந்த தெம்பை கொடுக்கும். அடுத்து இப்போ வாங்க கடைசி சாப்டருக்கு வரேன். ஆடி மாதத்திலே 7 கூடியவன் நீச்சமாகிறார். அப்போ யாராவது உங்கள் திருமணம், ஒய்ஃபு, குழந்தை, கல்யாண வாழ்க்கை, இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? இது சம்மந்தம் கிடையாதா? ஆமாம். ஏன்னா உங்கள் கணவர் உங்களோட எந்நேரமும் சண்டை போட்டுகிட்டே இருக்க போகிறார். இந்த மாதம் ஃபுல்லாக பெரிய சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் உண்டு, உங்கள் பொழப்பு உண்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடைக்காது. 7 கூடியவன் நீச்சமாகும் பொழுது ரொமான்ஸ் எல்லாம் கம்மியாகிடும். ஏற்கனவே நீங்கள் கம்மியாக தான் ரொமான்ஸ் பண்ணுவீங்க. இதில் இருக்கிற ரொமான்ஸும் போயிடுச்சு. அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டால் நீங்கள் இந்த விருச்சிக ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் மிஷின் மாதிரி ஓட போகிறீங்க. ஓடிக்கிட்டே இருங்க. நல்லது தான் விடுங்க, நிறைய சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். வென் யூ லவ் சம் ஒன் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ஸோ இப்போ நீங்கள் லவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு மாதம் சம்பாதிக்கிற மாதம், அதனால் காதலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் குழப்பம் மட்டும் பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க் பிரமாதம். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் இந்த மாதம் இருக்கிடையே ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வர்றார். இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும், உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோவாகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டை பார்த்துக்க தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம், நீங்கள் எந்த பிரச்சனையும்
வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகி யார்? சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.